லா பாயிண்ட் தமிழ். சட்டம் எளிமையாக தமிழில். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு நிலம் வாங்கினாலும் வீடு வாங்கினாலும் முதலில் நம் நினைவுக்கு வருவது ஒரே ஒரு விஷயம்தான். அது என்னன்னா, பத்திரம் பதிவு செய்ய வேண்டும். ஆனால் ஒரு கேள்வி, நாம் இன்று பார்க்கும் இந்த பத்திரப்பதிவு முறை எப்போது உருவானது? பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவர் தன்னுடைய நிலத்தை இன்னொருவருக்கு கொடுத்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காக ஒரு ஆவணம் எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த ஆவணம் எங்கே பாதுகாக்கப்படும்? பல வருடங்கள் கழித்து அந்த நிலம் தொடர்பாக பிரச்சனை வந்தால் உண்மை எங்கே இருக்கிறது என்று எப்படி கண்டுபிடிப்பது? ஒருவர் இந்த நிலம் என்னுடையது என்று சொல்கிறார், இன்னொருவர் இல்லை இது என்னுடைய நிலம் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்பொழுது சொத்து தொடர்பான பரிமாற்றங்களை முறையாக பதிவு செய்து வைத்திருக்க வேண்டிய தேவை உருவானது. அதாவது, ஒரு சொத்து தொடர்பாக என்ன நடந்தது, யார் யாருக்கு கொடுத்தார்கள், எப்போது கொடுத்தார்கள், எந்த வகையான பரிமாற்றம் நடந்தது, இப்படிப்பட்ட தகவல்கள் அரசு பதிவாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நிர்வாக தேவை உருவானது. ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான ஆண்டு 1864ஆம் ஆண்டு வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஆண்டாக கருதப்படுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பத்திரப்பதிவுத்துறை உருவான காலம்தான் 1864. அதன் நோக்கம் வெறும் பத்திரத்தில் முத்திரை போடுவது மட்டுமல்ல, சொத்து தொடர்பான ஆவணங்களை முறையாக பதிவு செய்து அவற்றின் விவரங்கள் எதிர்காலத்திலும் கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு நிர்வாக அமைப்பை உருவாக்குவதும் முக்கிய நோக்கமாக இருந்தது. அந்த காலத்தை கொஞ்சம் சற்று கற்பனை பண்ணி பாருங்க. இன்று இருப்பது போல கணினி கிடையாது. பெரிய பெரிய பதிவேடுகள், மைக்கூடு, பேனா, கையால் எழுதப்பட்ட ஆவணங்கள். ஒரு பரிமாற்றம் பதிவு செய்யப்பட்டால் அதன் விவரங்கள் அந்த பதிவேடுகளில் பாதுகாக்கப்பட்டன. அந்த பதிவுகள் வெறுமனே எழுதிவிட்டு வைக்கப்படவில்லை, அவை அலுவலகங்களில் முறையாக பாதுகாக்கப்பட்டன. ஏன், பல வருடங்கள் கழித்து ஒருவர் இந்த ஆவணத்தின் பதிவு விவரம் என்ன என்று கேட்டால் அதற்கான அரசு பதிவை தேடி கண்டுபிடிக்க முடியும் என்பதற்காக. காலம் செல்ல செல்ல பதிவு தொடர்பான சட்டங்களும் வளர்ந்தன. அதில் முக்கியமான ஒரு சட்டம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908. இந்த சட்டம் ஆவணப்பதிவுடன் தொடர்புடைய பல விதிகளை ஒருங்கிணைத்தது. இந்த சட்டம் ஜனவரி 1, 1909 முதல் அமலுக்கு வந்தது. இதன் மூலம் பதிவு நடைமுறைக்கு ஒரு விரிவான சட்ட அடித்தளம் உருவானது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை. பதிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படை நோக்கம் மாறியது. தொழில்நுட்பம். ஒரு காலத்தில் மை, பேனா, பின்னர் டைப்ரைட்டர், பின்னர் நவீன அலுவலக நடைமுறைகள், இன்று கணினி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பம். இன்று ஒரு குடும்பம் தங்களுடைய சொத்து தொடர்பான ஆவணத்தை பதிவு செய்ய சப் ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு வருகிறது. ஆவணங்கள் சரிபார்க்கப்படுகின்றன, தேவையான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன, பதிவு செய்யப்பட்ட விவரங்கள் அரசு பதிவின் ஒரு பகுதியாகின்றன. இப்போது அந்த பதிவு செயல்முறையில் தொழில்நுட்பமும் முக்கிய பங்கு வகிக்கிறது. கணினி, ஆவண ஸ்கேன், தரவு பதிவு, பயோமெட்ரிக் போன்ற தொழில்நுட்பங்கள், டிஜிட்டல் பதிவுகள், அதாவது பதிவு செய்யும் முறை மிக மிக நவீனமயமாகியுள்ளது. 1864 உருவான பதிவுத்துறையின் பயணம் பெரிய கையெழுத்து பதிவேடுகளில் இருந்து இன்று டிஜிட்டல் உலகம் வரை வந்திருக்கிறது. ஆனால் அதன் அடிப்படை நோக்கம் சொத்து மற்றும் ஆவண பரிமாற்றங்களை முறையாக பதிவு செய்து அவற்றின் பதிவு தகவல்கள் எதிர்காலத்திலும் பயன்படக்கூடிய வகையில் பாதுகாப்பது. அதனால் அடுத்த முறை நீங்கள் ஒரு பத்திரத்தை பதிவு செய்யும் போது அது வெறும் ஒரு ஆவணம் அல்ல, பல ஆண்டுகளாக வளர்ந்து வந்த ஒரு பதிவு அமைப்பின் தொடர்ச்சிதான். இதுதான் பதிவுத்துறையின் வரலாறு. இந்த பதிவு சட்ட விழிப்புணர்வு மற்றும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே ஒளிபரப்பப்படுகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம். சட்டம் தெரிந்தால் வாழ்க்கை பாதுகாப்பு. லா பாயிண்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள்.